அதிகாரம் 48. ஏசாயா 47வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை பாபிலோன் தேசத்திற்கு விரோதமாய் வெளிப்பட்டது. இந்த அதிகாரத்தில் கர்த்தர் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு விரோதமாய் எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். யாக்கோபின் வீட்டார் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எச்சரித்தாலும் அவருடைய கிருபையும் இரக்கமும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு தாராளமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்குள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் மாய்மாலமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறார்கள், ஆனால் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிடுகிறார்கள், ஆனால் அவர்களிடத்தில் உண்மையும் நீதியும் இல்லை. கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் யாக்கோபின் வம்சத்தாரை சங்கரிக்காமல் பொறுமையோடு இருக்கிறார். தம்முடைய கோபத்தை அவர்கள் மீது காண்பிக்காதபடிக்கு நிறுத்தி வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய பரிசுத்தத்தினாலோ நீதியினாலோ விடுவிக்கப்படாமல் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் விடுவிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். தங்கள் விடுதலைக்காக அவர்கள் கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாரின் பாவத்தின் நிமித்தமாகவே கர்த்தர் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை திருத்துவதற்காக பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு விடுதலை உண்டாக வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மாத்திரமே உண்டாகும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் விடுதலையை அறிவிக்கிறார். ஆனாலும் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று எச்சரிப்பின் வார்த்தையையும் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை கிடைத்தாலும் இஸ்ரவேலிலே துன்மார்க்கராய் இருக்கிறவர்களுக்கு அந்த விடுதலையினால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது.